ஆஹா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சித்ரா தேவி வந்த உடனே அனாமிகா கன்னத்துல பலார் பலார்ன்னு அரைஞ்சு இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே, என்ன நீங்க மாட்டுக்கு என்னைய வந்து அடிக்கிறீங்க, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா, எதுக்கு இப்படி வாயை திறந்தாவே உங்க குடும்பம் ஃபுல்லாவே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உன் பொண்ணு கல்யாணம் நின்னதுக்கு என் மேல பழிய தூக்கி போடலான்னு பாக்குறியா அப்படின்னு அனாமிகா பதிலுக்கு பேச, சூர்யாவும் இப்படி கூச்சமே இல்லாம பொய் சொல்லாத அனாமிகா அப்படின்னு சூர்யா பேச, சூர்யாவையும் பொய் சொல்ற அப்படின்னு அனாமிகா சொல்றாங்க. ஓ, நாங்க சொன்னாதானே நீ பொய்ன்னு சொல்லுவ, சொல்ல வேண்டியவங்க சொன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு சங்கீதாவையும் சங்கீதாவோட லவரையும் இழுத்துக்கிட்டு வந்து நிப்பாட்டுறாப்ல நம்ம சூர்யா. இந்த நேரத்திலேயே வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம அனாமிகா, மாட்டிக்கிட்டோம் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சமாளிச்சு தானே ஆகணும், இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கீதா என்ன நடந்துச்சு அப்படின்னு, சித்ரா தேவி செய்ய சொன்னதையும் வந்து பாத்தீங்கன்னா அனாமிகா தான் செய்ய சொன்னா அப்படின்னு சங்கீதா மொத்த பழியையும் தூக்கி அனாமிகா மேலேயே போடுறாங்க. சங்கீதா இப்படி செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அதுல சித்ரா தேவி சங்கீதாவோட அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம சங்கீதாவை பிளாக்மெயில் பண்றாங்க. நீ தப்பிச்சு ஓடுனா ஓடிடு, அப்படி இல்ல கோடீஸ்வரி கிட்டயோ இல்ல சூர்யா கிட்டயோ மாட்டிக்கிட்டனா நீ எல்லாத்தையும் செய்ய சொன்னது அனாமிகா தான் அப்படின்னு எல்லா பழியையும் தூக்கி அனாமிகா மேல போட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அதனாலயே சங்கீதாவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பழியையும் தூக்கி அனாமிகா மேல போடுறாங்க. ஆனா அனாமிகா வந்து எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, உடனே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட போன்ல அனாமிகா பேசுனது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக்கு. அதை போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் அனாமிகா வந்து நான் கல்யாணத்தை தான் நிறுத்த சொன்னேன், ஆனா இப்படி எல்லாம் சொல்லவே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அனாமிகா இப்ப கல்யாணத்தை நிறுத்த சொன்னது நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அனாமிகா இந்த இதை நான் மட்டும் தனியா செய்யல, எனக்கு சித்ரா தேவியும் வந்து பாத்தீங்கன்னா பக்கபலமா உதவி பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே சித்ரா தேவி இறங்கி வந்து அனாமிகா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, இவ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன்னு மத்தவங்க சொல்றதுக்கு பதிலா நம்ம சித்ரா தேவியே அனாமிகாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில கிளப்புற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சோ நாளைக்கு என்ன நடக்கும், கண்டிப்பா அனாமிகாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.